ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இருக்கிறது ஆப்பிரிக்கா, உகாண்டா. ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்மனை வழிபட்டா எதிரிகள் விலகுவாங்க, கடன் பிரச்சனை குறையும்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த 9 நாள்ல செய்யும் சின்ன பூஜைக்கு கூட இவ்ளோ பலன் கிடைக்கும்னு நம்பப்படுதுங்க. ஆனா நெறைய பேருக்கு ஆஷாட நவராத்திரி எப்ப வரும்? என்ன அபிஷேகம் செய்யணும்? என்ன மலர்கள் சாத்தணும்? என்ன பிரசாதம் வைக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்லயே எளிமையா வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா நவராத்திரி அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி பூஜை தான் இல்லையா? கொலு வைப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னொரு ரொம்ப சக்தி வாய்ந்த நவராத்திரி வருதுங்க. அதுதான் ஆஷாட நவராத்திரி. ஆஷாட நவராத்திரி என்னைக்கு ஆரம்பிச்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15லேருந்து ஜூலை 23 வரைக்கும் இருக்குங்க. இந்த ஆஷாட நவராத்திரியில குறிப்பா நம்ம வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆஷாட நவராத்திரி என்றால் என்ன? ஏன் இந்த நவராத்திரியை கொண்டாடுறாங்க? வாராகி அம்மனுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம்? என்ன மலர்கள் சாத்தலாம்? என்ன பிரசாதம் வைக்கலாம்? இந்த 9 நாள் வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்த்துக்கலாம். இப்ப ஆஷாட நவராத்திரினா என்ன? ஆஷாடம் அப்படிங்கிறது இந்து நாள்காட்டியில் ஒரு மாதத்தை தான் ஆஷாடம் அப்படிங்கிறாங்க. தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தா இது பொதுவா ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் ஆரம்பிக்கிற காலத்துல தான் வரும். இந்த காலத்துல அம்மனோட சக்தி அதிகமா இருக்குன்னு நம்புறாங்க. ஸோ சாஸ்திரங்களும் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த 9 நாட்களும் சக்தி வழிபாட்டுக்கு விசேஷமான நாட்களா கருதப்படுதுங்க. இந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மன், பிரத்திங்கிற அம்மன், காளி அம்மன், ராஜராஜேஸ்வரி அம்மன், துர்க்கை அம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அம்மன்களையும் சக்தி வடிவமா வழிபாடு செய்றாங்க. வாராகி அம்மன் யாருன்னு பார்க்கலாம். வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க வந்து சப்த கன்னிகள்ல ஒருத்தரா இருக்காங்கங்க. சப்த கன்னிகள்ல 5வது கன்னியா பேசப்படுறவங்க தான் வாராகி அம்மன். லலிதா பரமேஸ்வரியின் படைத்தளபதியில ஒருத்தரா இருக்கிறவங்க தான் வாராகி அம்மன். தஞ்சாவூர்ல வாராகி அம்மனுக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க. தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் போருக்கு போறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு தான் போருக்கே போவாராம். ராஜராஜ சோழனோட குலதெய்வம் வந்து வாராகி அம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இந்த ஆஷாட நவராத்திரிய வந்து அந்த காலத்துல ரகசியமா செஞ்சாங்களாம். அதனாலதான் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. குப்த நவராத்திரி. அதாவது ரகசியமா செய்யக்கூடிய பூஜைகள். இப்ப சோசியல் மீடியாலாம் வந்ததுனால இந்த பூஜையை பத்தி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே வீட்ல வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சிலை வச்சுதான் வழிபாடு பண்ணணுமா? அது உங்க விருப்பம். இல்ல ஒரு ஃபோட்டோ மட்டும்தாங்க இருக்கு. அதை வச்சு வழிபாடு பண்ணலாமா? தாராளமா வழிபாடு பண்ணலாம். 2மே இல்லங்க. நாங்க எப்படிங்க வழிபாடு பண்றது? சாதாரண ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்க வழிபாடு பண்ணி, அம்மா, தாயே நான் உன்னை வாராகியா நினைச்சுக்கிறேன்னு நீங்க வழிபாடு பண்ணா கூட நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேத்துவாங்க. வாராகி அம்மனா அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் வழிபாடு செய்ய முடியாது. வாராகி அம்மன் வரம் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள நினைக்க முடியும், அவங்கள பத்தி பேச முடியும், அவங்கள வச்சு நம்ம பூஜை பண்ண முடியும். அப்படி நீங்க வாராகி அம்மனை வழிபட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ எல்லாமே ஆக்கிருவாங்க. நம்மளோட பயத்தை போக்குவாங்க, கடன் பிரச்சனை குறையறதுக்கு அருள் செய்வாங்க, குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும், நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. அம்மாவ நம்ப ஆரம்பிச்சுட்டா போதும். அம்மன் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுதான். உண்மையான அன்பு, பக்தி. அடுத்தவங்க செய்றாங்கன்னு நீங்க பண்ணாதீங்க. உண்மையான அன்போட, பக்தியோட பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அம்மா வீட்ல இருந்து அருள் பண்ணுவாங்க. நான் நம்புறேன் அந்த ஒரு விஷயத்த. ஏன் ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்மன வழிபடணும்? ஆஷாட மாதத்துல வாராகி அம்மனோட சக்தி வந்து அதிகமா இருக்குமாம். அதனாலதான் அந்த 9 நாளும் ஆஷாட நவராத்திரியா பூஜிக்கப்படுதுங்க. ஸோ இந்த நேரத்துல என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்லயே எளிமையான முறையில அபிஷேகம் பண்ணலாம். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தன அபிஷேகம், மஞ்சள் கலந்த நீர், ரோஜா நீர், தூய்மையான தண்ணீர், வீட்ல நகைகள் இருந்ததுன்னா அந்த நகைகளை கூட போட்டு அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு வந்து சொர்ண அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி மாவு இப்படி உங்க கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அபிஷேகம் பண்ணும்போது ஓம் ஸ்ரீ வாராகியை நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அபிஷேகம் பண்ணுங்க. போதும். என்ன மலர்கள் சாத்தலாம்? அம்மனுக்கு செம்பருத்தி, ரோஜாப்பூ, தாமரை, அரளிப்பூ, மல்லிகை, முல்லை, செவ்வந்தி, தாமரை உங்களால முடிஞ்ச என்ன மலர்கள் கிடைக்குதோ உங்க கையில அதை வச்சு நீங்க அம்மனுக்கு பூஜை பண்ணலாம். அபிஷேகம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தண்ணீர் ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு ஆரத்தி காட்டிட்டு தான் அடுத்த அபிஷேகத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப என்னென்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல், பாயசம், வடை, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், வாழைப்பழம், வெல்லம், நெய் இப்படி உங்களால என்ன முடியுதோ அதை அன்போட படையலா வைங்க அம்மனுக்கு. அம்மனோட மனசு கண்டிப்பா குளிரும்.
இப்ப பூஜை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில, மாலையில 2 வேளையும் வீட்ட சுத்தமா வச்சுக்கோங்க. ஒரு வேளை விளக்கேத்துறதுனாலும் ஏத்தலாம். இல்ல 2 வேளை விளக்கேத்துறதுனாலும் ஏத்திக்கலாம். அம்மன் படம் இருந்தா வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா சிலை இருந்தா வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லன்னா, ஒரே ஒரு விளக்கு மட்டும் அம்மனா நெனச்சு பாவிச்சு சாமி கும்பிடுங்க. மலர் சாத்திக்கோங்க. சந்தன, குங்குமம் வச்சுக்கோங்க. சில பேர் சிலை இருக்கிறவங்க சிலை வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. நாங்க வந்து கலசம் வச்சு தான் வழிபாடு பண்ணோம். சிலையும் இருந்தது. சிலையும் வச்சு அபிஷேகமும் பண்ணிட்டோம். உங்கள்ட்ட என்ன இருக்கோ அத வச்சு நீங்க அபிஷேகம் கூட பண்ணிக்கலாம். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு, அம்மனுக்கு வந்து மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அம்மன மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சா வீட்ல லலிதா சகஸ்ரநாமம், அ தேவி மகாத்மியம், வாராகி ஸ்லோகங்கள், உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அத வந்து நீங்க பாராயணம் பண்ணிக்கலாம். கடைசியா வந்து கற்பூர ஆரத்தி காட்டி நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணுங்க. இப்படி பண்ணாலே பூஜை வந்து நிறைவடைஞ்சிரும். முடிஞ்சா பூமிக்கு அடியில விளையுது பாருங்க கிழங்கு வகைகள். அத கூட நீங்க படையலா போடலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாரி கிழங்கு வகைகள் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அம்மனோட ரூபம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்றி முகமா இருப்பாங்க. யானை தந்தம் இருக்கும் முகத்துல. அழகான பெண் உடலோட அம்மன் வந்து காட்சி தருவாங்க. தெய்வீக ரூபமா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு மண்ணுக்கு அடியில கிடைக்கக்கூடிய எல்லா வகையான கிழங்கு வகைகளையும் நம்ம நைவேத்தியமா படைக்கலாம். நாங்க வந்து வாராகி அம்மன வழிபடுறது 2வது வருஷம். போன வருஷமும் நாங்க வழிபாடெல்லாம் செஞ்சிருந்தோம். நைவேத்தியம் என்னென்ன படைச்சிருந்தேன் எல்லாமே ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். முதல் நாள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு படைச்சிருந்தேன். 2வது நாள் வந்து வடை வச்சு படைச்சிருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. சக்கரை பொங்கல் அப்படி இல்லன்னா வெண்பொங்கல், இல்ல லெமன் சாதம் ஏதாவது ஒண்ணு படையல் பண்ணிரணுங்க கண்டிப்பா. ஏன்னா அம்மன் வந்து வீட்ல இருக்கிறதா நான் நம்பிட்டு இருக்கேன். கலசம் வச்சு வழிபாடு பண்ணதுனால தினையிலும் நெய்வேத்தியம் கண்டிப்பா வச்சே ஆகணும். காலையில, சாயங்காலம் 2 வேளையுமே. அம்பாள வந்து நம்ம வீட்ல ஒரு சுமங்கலி பெண் இருந்தா எப்படி வச்சு வழிபாடு பண்ணுவோமோ, அதே மாரி அம்பாளுக்கு புடவை, ஜாக்கெட்டு, வளையலு, மஞ்சள், குங்குமம், மருதாணி, பொட்டு எல்லாமே வச்சு வழிபாடு பண்ணணுங்க. தேனும், தினை மாவும், கிழங்கும் வச்சு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்லது. கலசம் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறையா வைக்கலாம். அரிசி வச்சும் கலசம் வைக்கலாம். தண்ணி ஊத்தியும் கலசம் வைக்கலாம். நாங்க வந்து இன்னைக்கு அரிசி வச்சு தான் கலசம் வச்சிருக்கோம். அரிசி மட்டும் வச்சுட்டு உள்ள வந்து காசு, பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், பூவு, அம்மனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த வாசனை பொருள் எல்லாத்தையுமே அதுல சேர்த்துட்டு, அரிசிக்கு மேல ஒரு தேங்காவ வச்சிரணும். வெறுமனே அந்த தேங்காய் வைக்கக்கூடாது. தேங்காவ சுத்தி மஞ்சள் பூசி தான் வைக்கணும். அதே மாரி நீங்க தண்ணி ஊத்தி கலசம் வைக்கிற மாரி இருந்தா, தண்ணியில வந்து மஞ்சள், குங்குமம், காசு, வாசனை பொருட்கள், பச்சை கற்பூரம், வாசனை திரவியங்கள் எல்லாத்தையுமே அதுல சேர்த்துட்டு, அதுக்கு மேல நீங்க வந்து தேங்காவ மஞ்சள் பூசி, குங்குமம் வச்சு அம்மனா பாவிச்சு, மாவிலைய சுத்தி அதுக்கு இடையில தேங்காவ வைக்கணும். அப்படி வச்சுட்டோம்னாலே வீட்ல அம்மன் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி வாழை இலைய விரிச்சு, அரிசி வச்சு அது மேல கலசம் வைக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு தட்டு வச்சு, அரிசி வச்சு அது மேல கூட கலசம் வைக்கலாம். இந்த பூஜை பண்றதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லை குறையும். கண் திருஷ்டி விலகும். குடும்பத்துல அமைதி கிடைக்கும். தொழில் நல்லா நடக்கும். கடன் சுமை குறையறதுக்கு வழி கிடைக்கும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். பயம் போய் தைரியம் கிடைக்கும். திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்க அம்மனை வேண்டி விரதம் இருங்க. வேலை கிடைக்கணுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா? வாழ்க்கை நல்லா அமையணுமா? எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க. அதுவும் அம்மாட்ட அம்மான்னு நீங்க போய் நின்னுட்டாலே உங்களுக்கு வரம் குடுக்கறவ தான் வாராகி அம்மன். இந்த ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாள் கிடையாதுங்க. இது இந்த அம்மனோட அருள் கிடைக்கிறதுக்கு, வரம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த 9 நாள். தயவு செய்து இந்த நாள வந்து பயன்படுத்திக்கோங்க. என்னோட சேனல பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பூஜை மட்டும் கிடையாது. எங்க வீட்ல எல்லா விதமான பூஜைகளும் நாங்க சிறப்பா பண்ணுவோம் ஆகமப்படி. ஏன்னா எனக்கு நம்பிக்கைங்கிறத விட, என் கணவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன விட அதிகமா பூஜை ரூம்ல இருக்கிறது என்னோட கணவர் தான். அதனால தான் மோஸ்ட்லி அவர வச்சு நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். நாங்களும் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.